பாலக்கீரையை துண்டு துண்டாக நறுக்கி வச்சாச்சு. இப்போ தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா கீரையும் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் கொதிக்க வைப்போம், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது, அந்த க்ரீனிஷ் போயிடும். ஸோ மிதமான சூட்டில் வேக வைக்கணும். முதல்ல நிறைய கீரை இருந்தது, சுண்ட சுண்ட கம்மியாயிடும். இதுவும் கூட கொஞ்சம் புளியை ஆட் பண்ணிக்கலாம். கீரை வெந்துடுச்சு, போதுமானது. இதை இப்போ மத்தால கொஞ்சம் கடைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். முதல்ல பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 குண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வதக்கிடலாம். அப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக வெங்காயம் தக்காளி வேகும். ஒரு 2 மினிட்ஸ் ஸ்லிம்மில் வேக வைக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. ஸோ மண் பாத்திரத்தில் போட்டு மற்ற வச்சு கடைஞ்சிடலாம். பாலக்கீரையை தாளிச்சிடலாம். கடுகு போட்டேன். ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அரைச்சி வச்ச கீரையை இதில் போட்டுக்கலாம். இதில் கடைஞ்சி வச்சதை கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு வதக்கி சட்டியில் கடைஞ்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை மிக்ஸ் பண்ணியாச்சு. வெங்காயம் தக்காளி வதங்கினதையும் அரைச்சிடுவோம். கடைஞ்சி வச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பாலக்கீரை ரெடி. பாரம்பரியமான முறையில் இந்த மாதிரி சட்டியில் செஞ்சால் நல்லாயிருக்கும்.